ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான சப்ளிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி உணவுலேயே நம்ம அந்த சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கலான்னு. யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு தொந்தரவு கம்ப்ளைண்ட்ஸோட டாக்டர்ஸை போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த உணவில் இந்த சத்து போதுமான அளவு உங்களுக்கு கிடைக்கல, அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாத்திரையை சத்து மாத்திரையை எடுத்துக்கோங்கன்னு. நம்ம தேவை தீரும் வரை, நமக்கு எவ்வளோ தேவையோ அது நமக்கு கிடைக்கும் வரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் மாத்திரை எடுப்போம், அயன் மாத்திரை எடுப்போம், ஜிங்க் மாத்திரை எடுப்போம். ஸோ இந்த மாதிரி மல்டிவிட்டமின் சார்ந்த மாத்திரைகள் எடுப்போம். ஆனால் ஒரு முக்கியமான சத்து இருக்குது, நம்ம பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. பட் அதுதான் மேஜராக நமக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். ஸோ இந்த மெக்னீஷியம் எதற்கு முக்கியம்? மேஜராக இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசைகள். ஸோ தசைகள் வலுவாக இருந்தால் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் இதெல்லாம் நமக்கு வலுவாக இருக்கும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கால் மூட்டு வழியாக நம்ம எதை பற்றி யோசிப்போம் அப்படின்னா எலும்புகளை பற்றி யோசிப்போம். இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் பெயின் இருந்ததுன்னா அதை பற்றி யோசிப்போம், நரம்புகளை பற்றி யோசிப்போம். ஆனால் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திடநிலைக்கு வைக்கணும் அப்படின்னா கால்களில் இருக்கக்கூடிய தசைகள், இது மாதிரி தான் உடம்பில் இருக்கக்கூடிய தசைகள். ஏன்னா இந்த தசைகள் வலுவாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நரம்பு அந்த எலும்புகள் கூட நல்லா பலமாக இருக்கும். தசைகள் பலவீனமாக இருந்ததுன்னா எலும்புக்கு இன்னும் ரொம்ப பாரம் அதிகமாகும், ஈஸியாக தேஞ்சு போகிறது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மெக்னீஷியம் எவ்வளோ எடுக்கணும், எந்தெந்த உணவில் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். யூஸ்வலாக மெக்னீஷியம் அப்படிங்கிறது எதற்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம பிளட்டில் சுகர் லெவல் நல்லா நார்மலாக இருக்கணும். அது மாதிரி நம்ம உடம்பில் பிளட் ப்ரெஷர் சீராக பர்ஃபெக்டாக நார்மலாக இருக்கணும். எலும்புகள் பலமாக இருக்கணும். இருதய துடிப்பு நல்லா இருக்கணும். அந்த இருதய தசைகள் ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பில் இருக்க தசைகள் எல்லாமே ஆரோக்கியமாக நல்ல ஸ்ட்ரென்த்தாக நல்ல ஃபைபராக இருக்கணும் அப்படின்னா மெக்னீஷியம் அப்படிங்கிற சத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மெக்னீஷியம் சத்து ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு 420 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு தேவை. இதே இது பெண்கள் அப்படிங்கிறப்ப 380 மில்லிகிராம் தேவை. ஸோ பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தசை பலம் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா மெக்னீஷியம் சத்து அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு அவேர்னஸாக. ஆனால் இந்த மெக்னீஷியம் சத்து இன்னொரு விஷயத்துக்கு எலும்புகளுக்கு ஏன் பலம் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நமக்கு கால்சியம் இருக்கும். கால்சியம் சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு பேங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட எலும்புகள் தான். ஸோ சில சமயம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலும்புகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால்சியம் நகர்ந்து நம்ம ரத்தத்துக்கு வர ஆரம்பிக்கும். இல்லை நம்ம சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், எலும்புகள் பலப்பட இல்லை கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றோனாலும் இந்த இதை கொண்டு போய் எங்கே வைக்கணும் அப்படின்னா எலும்புகளில் வைக்கணும். ஸோ இதற்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் அந்த வகையில் தான் அது எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இந்த மெக்னீஷியம் எடுக்கும் பொழுது நமக்கு என்னத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் அதோட விட்டமின் K2 இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டான காம்பினேஷனில் பெரிதாக நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. அடுத்து சப்ளிமெண்ட்ஸில் இருக்க இன்னொரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதா. ஏன்னா சோர்ஸ் சரியில்லை, அந்த மருந்து தயாரிக்கும் பொழுது சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சரியில்லை அப்படின்னா நமக்கு கல்லீரல் சிறுநீரகம் பாதிக்கப்படும். ஸோ நமக்கு மெக்னீஷியம் வேணும்னு நம்ம யோசிப்போமா, இல்லை இதன் சரியாக நம்ம அணுகலை, ஒரு முறையான மருந்து நமக்கு கிடைக்கல, சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கலன்னா நமக்கு இந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற பயத்தில் இருக்குமா. அப்போ பெஸ்ட்டாக என்ன அப்படின்னா கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு நம்ம உணவு மூலம் எடுக்கிறது தான் சிறந்த ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் சப்ளிமெண்ட்ஸை காட்டிலும் நமக்கு ஒரு பயோ அவைலபிள்னா என்ன அப்படின்னா, ஒரு உணவில் இந்த சத்து இருக்குன்னு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்து நமக்கு முழுமையாக கிடைக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத ஒரு சில உணவுகள் பார்ப்போம். அதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ். மெக்னீஷியம் நம்ம பல பதிவுகளை நம்ம சீட்ஸை பற்றியோ நட்ஸை பற்றியோ சொல்கிறப்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிறது அதில் இருக்கக்கூடிய சத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் தான்.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாதாமில் கிட்டத்தட்ட நம்ம நல்லா ஒரு கப் பாதாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ மெக்னீஷியம் தேவையோ அதில் கிட்டத்தட்ட 19% எதில் நமக்கு கிடைச்சிரும்னா பாதாமில் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த பூசணி விதை, ஸோ பூசணி விதையிலையும் அதே மாதிரி தான், அதில் இன்னும் நல்லாவே கிடைக்கும். கிட்டத்தட்ட அதில் நம்ம 1 ounce பூசணி விதை எடுக்க முடியாது. ஆனால் நல்லா ஒரு கப் பூசணி விதை எடுத்தோம் அப்படின்னா 37% நம்ம கிடைச்சிரும். பட் பூசணி விதை மிஞ்சி மிஞ்சி போனோம் அப்படின்னா நம்மளால ஒரு அரை கப் தான் எடுக்க முடியும். அப்படி எடுக்கும் பொழுதும் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 18லேருந்து 19% நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான எது கிடைச்சிருது அப்படின்னா மெக்னீஷியம் கிடைச்சிருது. அடுத்து முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு 1 ounce அதாவது ஒரு கப் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அப்படின்னா 18% வந்து நமக்கு வந்து முந்திரி இது மெக்னீஷியம் வந்து கிடைச்சிருது. ஸோ இந்த பாதாமும் இந்த பூசணி விதையும் எல்லாரும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த முந்திரி மற்றும் எடுக்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகள், உடம்புல வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது, லிபிட் ப்ரொஃபைல் ஜாஸ்தியாக இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த முந்திரியை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள். அதாவது நம்ம நார்மல் நல்ல ஒரு குவாலிட்டியான துவரம்பருப்பு வேக வச்சது ஒரு கப் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேக வைத்த துவரம்பருப்பு நல்லா ஒரு கப் சாப்பிட்டோன்னா நமக்கு கிட்டத்தட்ட அதுலேருந்து 17% நமக்கு என்ன கிடைக்கும்னா மெக்னீஷியம் கிடைக்கும். ஏன் இதில் நல்ல குவாலிட்டியான துவரம்பருப்பு அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னா, துவரம்பருப்பு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணன்னு சொல்லி அதில் இருக்க பெரிய சத்துக்கள் இழந்து போயிருக்கோம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்புகள் தடவி நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு உபரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான துவரம்பருப்பு நல்லா வேக வச்சோம்னா நல்லா அப்படியே உதிரியாக இருக்கணுமே தவிர அப்படியே குழஞ்சு போய் நம்ம சாம்பாரோ பருப்போ வச்சோம்னா மேலே ஒரு ஏடாட்டம் படியாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இதில் வந்து துவரம்பருப்பு ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முழு தானியம். முழு தானியத்தில் பொதுவாக நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஸோ கோதுமையை ஃபுல்லாக அரைச்சி அப்படியே நம்ம சலிக்காமல் இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை வெறும் நல்ல ஒரு ஃபுல் கோதுமை ப்ரெட்டு, ஒரு ப்ரெட்டு நம்ம சாப்பிட்டோம்னாலே அதில் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மில்லிகிராம் வந்து இது இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. நம்மளோட தேவையில்லை இது ரொம்ப இல்லைனாலும் அந்த ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டே வந்து நமக்கு 25 மில்லிகிராம் வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறப்ப அது நல்ல ஒரு விஷயம்தான். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள். ஸோ சிறுதானியமும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சமைத்தது, அது கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 மில்லிகிராம். அது நல்ல ஒரு அளவு தான், நமக்கு மெக்னீஷியம் கொடுக்குது. அடுத்து தயிரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 100 கிராம் நம்ம தயிர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ஆரோக்கியமான தயிரோ இல்லை நம்ம ஒரு இது எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் யோகர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 16.7 மில்லிகிராம் வந்து மெக்னீஷியம் இருக்குது. ஸோ அளவுகளில் குறைந்ததுனாலும் அந்த பயோ அவைலபிலிட்டின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது ஈஸியாக புஷ்அப் பண்ணும். என்ன காரணம்னா அதில் புரதம் இருக்குது. ஸோ புரதம் மெக்னீஷியம் ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம தசைகள் வந்து வலுவாக இருக்கும். அதே மாதிரி அதில் கால்சியமும் 173 மில்லிகிராம் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்ம யூஸ்வலாக எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் என்ன தேவையோ அது எல்லாமே ஒரு காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா தயிர் இல்லைன்னா யோகர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து பழங்களில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழைப்பழம், நல்ல கனிந்த வாழைப்பழம் ஒரு மீடியம் சைஸாக இருக்கிறது. ஸோ அதில் எவ்வளோ இருக்குன்னா 31.9 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து மெக்னீஷியம் சத்து இருக்குது. அதனால் மெக்னீஷியம் சத்து இருக்குது. அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பொட்டாசியம் சத்து இருக்குது. ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா இருதய தசைக்கும் கால் தசைக்கும் கண்டச்சதை தசைக்கும் நல்ல பலத்தை வந்து கொடுக்கும். ஸோ அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க போன்றவங்களுக்கு இது நல்ல வந்து ஒரு பலன் தரும். அது மாதிரி உலர்ந்த அத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு கப் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா தேவையான மெக்னீஷியம் அளவில் 24% மெக்னீஷியம் அளவு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரை ஃபிக்கில், அதாவது உலர்ந்த அத்தியில் வந்து இது இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பலன்கள் வந்து அதில் இருக்குது. அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். அடுத்து காய்கறிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா வேக வைத்த சமைத்த நம்ம கீரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீரையில் 1.5 கப் நம்ம கீரை எடுத்தோம் அப்படின்னா
அதில் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான மெக்னீஷியமில் கிட்டத்தட்ட 19% அதில் இருக்குது. அடுத்து அடிஷ்னலாக இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இன்னொரு பயன் என்ன அப்படின்னா ஈஸி பயோ அவைலபிள். நம்ம எடுக்கக்கூடிய சத்து நமக்கு முழுமையாக வந்து போய் சேரும். இன்னொன்று ரொம்ப விலை மலிவான ஒரு விஷயம். அது மாதிரி கீரையில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் K2வும் இருக்குது. ஸோ அதனால் இந்த 1.5 கப் கீரை அப்படிங்கிறது நம்மளால் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டமானது கிடையாது. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோமோ இல்லை பொரியல் சாப்பிட்டோமோ ஈஸியாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்து உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ இதில் எப்படி அப்படின்னா நல்லா வேக வைத்த உருளைக்கிழங்கு ஒரு 3.5 அப்படின்னு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3.5 கப், அதாவது ஒரு 3/4 கப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா 10% என்ன இருக்குது அப்படின்னா மெக்னீஷியம் இருக்குது. யூஸ்வலாக நம்ம காயக்கற்பம் பற்றி பேசுகிறப்ப நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது ஒரு காயக்கற்ப மூலிகை, அபிசித மூலம். என்ன காரணம் அப்படின்னா இது எடுக்கும் பொழுது ஆண்களுக்கு அந்த விந்தணுக்கள், தசை போன்றவை வந்து பெருகுது அப்படின்னு. ஸோ அதற்குரிய மெயின் காரணம் இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் தான். ஆனால் சர்க்கரை நோயாளிகள் இல்லை உடல் பருமன் இருக்கிறவங்க அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய ஸ்வீட் கார்ன் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வெறும் 100 கிராம் நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்தோம் அப்படின்னா 21.9 மில்லிகிராம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா மெக்னீஷியம் வந்து கிடைக்குது. ஸோ அதுவும் நமக்கு அப்போ இந்த குறைந்தளவு ஆக்சுவலாக நம்மளுடைய தேவை, இப்போ ஒரு பெண்களாக இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு தேவை 320லேருந்து 380 கிராம். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த உணவுகளை எல்லாம் நம்ம உணவில் டெய்லி சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல பலன் தரும். இப்போ யூஸ்வலாக நம்ம சொல்லக்கூடிய அந்த நட்ஸு, பாதாம், முந்திரி, பூசணி விதை, ஸோ இதை 3யும் ஊற வச்சு அரைச்சி டெய்லி காலையில் குடிக்கலாம். அடுத்து பருப்பு, நம்ம சாம்பாராக எடுத்தாலும் இல்லை லென்டில் சூப்புன்னு பருப்பு அந்த வேக வைத்த தண்ணீர் அந்த பருப்போடு சேர்த்து சூப்பாக குடிக்கலாம். இல்லை சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இதுவும் டெய்லி பாசிபிள் தான். அடுத்து முழு கோதுமையில் செஞ்ச ரொட்டியோ இல்லை முழு தானியத்தில் செஞ்ச கோதுமையில் செஞ்ச ப்ரெட்டோ சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இதுவும் நம்ம டயட்டில் டெய்லி எடுத்துக்கலாம். அடுத்து தயிர், ஒரு 100 கிராம் தயிர் சாப்பிட்றதுங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஓவராலாகவே அது நல்லது. ஸோ அதுவும் நல்லது. அடுத்து பழங்களை பொறுத்த வரைக்கும் வாழைப்பழமும் உலர்ந்த அத்தியும் டெய்லி எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாராளமாக டெய்லி எடுக்கலாம். அடுத்து கீரையை, காய்கறிகளில் கீரையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சிறுநீரக கற்கள் இல்லை, எனக்கு சிறுநீரக பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க, செரிமானம் நல்லா இருக்குங்கிறவங்க தாராளமாக டெய்லி 1.5 கப் கீரை எடுத்துக்கலாம். அது மாதிரி குழந்தைகள் கூட டெய்லி ஒரு 3/4 கப் வந்து உருளைக்கிழங்கு எடுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்வீட் கார்னும் டெய்லி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுக்கலாம். ஸோ இந்த பர்ஃபெக்டாக சொன்ன ரேஷியோ எல்லாமே எடுத்தோன்னா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ மெக்னீஷியம் தேவையோ அது முழுவதுமாக நமக்கு கிடைக்கும். சப்ளிமெண்ட்ஸை பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெக்னீஷியம் தான் நம்ம தசைகளுக்கு முக்கியம். தசை நல்லா இருந்தால் ஹார்ட் நல்லா இருக்கும், இரத்த நாளம் நல்லா இருக்கும், அதே மாதிரி நம்மளுடைய எலும்புகள் வந்து பலமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சப்ளிமெண்ட்க்கு மெக்னீஷியம் போகாமல் இந்த கொடுத்த டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய அன்றாட தேவை வந்து ஃபுல்ஃபில் ஆகும். நன்றி.